இருக்கக்கூடிய சிவபெருமான் சபைக்கு வருகிறார். அவா மட்டும் தெரியுதா? நான் யாருக்கு தெரியுமா? என்ன நாடெங்கும் புகழ் பெற்ற தேசங்கள் அனைத்தும் ஜொலிக்கக்கூடிய என்னுடைய பெயரோ கைலேசவாசன். என்னுடைய பெயரோ சிவபெருமான். ஆமா, அப்படி சிவபெருமானாக இருந்தாலும் நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் இது. நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யமோ வெள்ளிங்கிரி என்று சொல்லலாம். அப்படி இருந்தாலும் உலகத்திலே 84 லட்சம் ஜீவர்களுக்கும் படி அளக்கக்கூடிய என்னுடைய பெயரோ பரமேஸ்வரன். பேரோ பரமேஸ்வரன். ஆமா, பரமேஸ்வரனாக இருந்தாலும் வந்து நோக்கம் ஐயா, என்னுடைய சிவபக்தனாக விளங்கக்கூடிய யார் தெரியுமா? யாரு? மார்கண்டன் என்று என்னையே அரகரா சிவசிவா என்று சொல்லி கைலமலையில் இருந்து திருக்கடையூர் வந்திருக்கின்றேன். ஆமா, உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவர்களுக்கும் காட்சி தருவதை போல அங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் நான் திருக்கடையூரிலே சென்று என் ஞானத்தை உட்பலம் செய்ய வேண்டும். புறப்படுகிறேன். மார்கண்டாப்பட்டவர் 1008 லிங்கத்துக்கு பூஜை செய்வது 1007 லிங்கத்துக்கு பூஜை செய்துவிட்டு ஆத்து மணல் எடுத்து அரணால் உண்டு செய்து சேர்த்து மணல் எடுத்து சிவனாலை உண்டு செய்து அதாவது 1008வது லிங்கத்துக்கு மார்கண்டாப்பட்டவர் பூஜை செய்வதற்காருங்க.
பூஜை செய்தானே பார்க்கண்டே பாலன்
அதாவது சிவனாருக்கு அபிஷேக பூஜை பிடித்து விட்டு சிவனாரை வணங்குகிறாங்க.
அதாவது சிவனாரை மார்கண்டவன் இப்போது வணங்குவது காணுங்கள். ஒரு முடியா தான் ஆத்து மணல் எடுத்து அரணார் உண்டு செய்து சேர்த்து மணல் எடுத்து சிவனாரை உண்டு செய்து சிவபெருமானை வணங்கிவிட்டு அதாவது நான்கு திசை 8 திக்கு 16 கோலம் சிவனாரை வணங்கிவிட்டு நான்கு திசைக்கும் நான்கு திசையை தேடி நான்கு திசை வணங்கக்கூடிய மார்கண்டன் இப்போது நான்கு திசையை வணங்க போகிறான். Yeah.
மாரிகண்டனாகப்பட்டவன் 4 திசை 8 திக்கு 16 கோலம் அனைத்து வணங்கி விட்டு ஆத்து மணல் எடுத்து அறநாளை உண்டு செய்திருக்கிறேன். அதாவது சிவபெருமான் மனம் இறங்கி எனக்கு மீண்டும் ஆயுள் கொடுத்தா பாப்பே, இல்லை என்றால் சிவபெருமான் மனம் வரைக்கும் அரகரா சிவசிவா கங்காதரா கபடி மனோகரா என்று சிவனை நினைத்து நான் தியானத்திருக்கிறேன். சிவசிவாய நமக, நமோ நமச்சிவாய நமக, நமோ நமக நமச்சிவாய. பாருங்கள், நமது ஜனன புத்தகத்தை எடுத்து இன்றைக்கு யாருடைய ஆயுள் பலம் முடிந்திருக்கிறது என்று பாருங்கள். கணக்கு முடிந்து விட்டது. கணக்கு முடிந்து விட்டதா? சென்று உயிரை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படியா? இருக்கும். இதோ உயிரை பிடிக்க போகிறேன். ஐயோ 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 ஐயா ஐயா யமதர்மராஜா, இதோ மார்கண்டையே உயிரை பிடிக்க போகும் பொழுது அக்னி ஜோலயமாகப்பட்டது, அனல் விட்டு எரிகின்றது, எங்கள் மேனியில பத்து எரிகின்றது. அவன் உயிரை எங்களால் எடுக்க முடியவில்லை ஐயா, நெருங்க முடியவில்லை. அப்படியா? அப்படியாகட்டும், நானே செல்கிறேன். அமர்ந்து விட்டால் உன்னை உயிரை விட்டு விடையானா? உன்னுடைய தண்டனை காலம் முடிந்து விட்டது. ஆகட்டும். ஒரு சிவன் என்று அறியாமல் படைக்கி என்னுடைய பக்தனாகப்பட்டவன் அரகரா சிவசிவா என்று சொல்லி என்னையே கட்டி பிடித்து வணங்கி கொண்டு இருக்கின்ற தருணத்துல, அடே மார்கண்டா, அப்படி என்று அவன் கையிலே அவனுடைய மார்பிலே அந்த கைத்த போட்டு பரவாயில்ல, இந்த சிவபெருமானையே சேர்த்தி இந்த சிவபெருமானை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து சிவனை நோக்கி நீ பாசக்கேறு வீசினார். இனிமேலும் சிவன் என்று அறியாமல் படிக்கி தர்ம நீதி அழிந்து விட்டாய். நீ சிவன் என்று தெரிந்தும் நீ சிவனுக்கே கயிறு போட்டதுனால உன்னுடைய ஆயுள் பலன் இன்றோடு முடிந்து விட்டது. இனிமேல் எவன் இறந்து விட்டான். பாருங்கள், எனக்கு அருகாமையில் நின்று இதுவரைக்கும் அவனுக்கு மார்கண்டன் என்று பெயரு. இன்று நாள் சிவனை நினைத்து நான் மாண்டு மடிந்தாலும் அவன் சிவன் கையிலே மாண்டு மடிவேன், என்னை பிறக்க வைத்த கடவுள் என்று நினைத்து அவனோ மார்கண்டன் என்று சொல்லக்கூடியவன் என்னை கடூரமான யாகத்தை செய்து சிவலிங்கத்தை செய்து சிவபூஜை செய்து அவன் கதறி அழுகின்ற பொழுது என்னுடைய பக்தனாக விளங்கக்கூடிய இன்று நாள் முதல் இவனுக்கு என்றும் மார்கண்டன், என்றும் 16 வயது, என்றும் மார்கண்டனுக்கு, என்றும் மார்கண்டனுக்கு, என்றும் மார்கண்டனுக்கு என் பக்தனாக விளங்கியதனால் இவனுக்கு பத்தன் மார்கண்டன் என்று பெயரு. என்றும் 16 ஆயுளு. இனிமேல் இவனுக்கு அழிவே கிடையாது. ஏன் என்றும் 16 ஆயுளு? இதோ அவர் தந்தையாகப்பட்ட மருகண்ட ரிஷி வரம் வாங்குறாரு, ஈஸ்வரன் வரம் கொடுக்கிறாரு. எப்படி? அதாவது என்றும் 16 வயது 90 வயதுடைய செயலை செய்வான் என்று சொல்லி வரம் கொடுக்கும் பொழுது விநாயக பெருமான் அதாவது தொட்டில தூங்கி கொண்டிருக்கிறாரு. தூங்கி கொண்டிருந்த விநாயக பெருமான் ஆச்சென்று தும்பும் பொழுது உமா பார்வதி பார்த்தா ஆச்சென்று தும்பும் குழந்தைய
ஆயுசு 100 என்று சொன்னார் உமா பார்வதி. அப்பொழுது உமா பார்வதி கொடுத்த வரமாகப்பட்டது பக்த மார்கண்டேயனுக்கு என்றும் 100 வயது என்று சொல்லி இன்னைக்கு பக்த மார்கண்டேயனுக்கு என்றும் 100 வயதாகின்றது. ஐயா, சிவபெருமானே, நானும் பூமாதேவி. அதாவது இந்த யமனை நீங்க மடுத்துட்டீங்க. யமனை மடுத்ததுனால பூமி பாரமானது என்னால தாங்க முடியல. இனிமேலு பிறப்பு மட்டும்தான் இருக்குது. இருப்பு இல்லவே இல்ல. அதனால இனிமேல் பூமி நான் விட போறேன். நீங்க எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. அம்மா பூமி அம்மா, இந்த பூமி பாரம் தாங்க முடியல. இந்த யமனை கொண்டு விட்டீங்க. இந்த பூமியில இருக்கக்கூடிய பிரசைகள் அதிகமாகிவிடுச்சு. பூமியை தாங்கி பிடிக்க முடியாது. நான் கீழே விடுகிறேன். என்னால ஒண்ணும் செய்ய முடியல. அப்படி என்று நீ கதறுகிறீங்க. அம்மா, இந்த பிரசைகள் அதிகமான உலகத்தை தாங்க முடியாமல் நீ பூமியை கீழே விட்டுருவ. இருந்தாலும் செத்த யமனுக்கு, இந்த யமனுக்கு மீண்டும் நான் உயிரை கொடுக்கிறேன். ஏனப்பா சிவபெருமானை ஒரு ஆயுட்காலம் முடிந்தவனை உயிர் பிடித்தால் சரி, நீங்கள் என்னையே வதிக்கிறீர்கள். இனிமேலு இந்த யம தர்ம பதவி எனக்கு தேவையில்லை. நீங்க யாருக்கோ கொடுத்தீங்க, நான் போறேன். நான் சித்திரகுப்தன். சரி, யார் செத்தாலும் பாலா போன யமை உசுரை எடுத்து விட்டான். பாலா போன யம உசுரை எடுத்து விட்டான்னு என்னுடைய ராஜாவை பேசுறாங்க. அதனால நான் இந்த வேலை செய்ய மாட்டேன். வாங்க போலாம். பாருங்கள் சித்திரகுப்தா, இருந்தாலும் பாடா போன யமம் முடிச்சிட்டான் அப்படி என்று உலகம் பூரா உலகமான வார்த்தைகளை சொல்றாங்க. இந்த பேரெல்லாம் எனக்கு பூமி பார்வதி பூமா தேவலூரா. சரி பதில் ஐயா, அன்றே தர்ம நீதியை சொன்னாங்க. எப்படி தெரியுமா? உனக்கும் அக்னி சுவாலியும் அடியல, அதற்கு மேல பரணை, அந்த பரணைக்கு மேல நீயும் மனைவியும் ஒன்றோடு இருக்கணும். உன் தலைக்கு மேல ஒரே முடியால பெரிய ஒரு பாறை. ஏன் தெரியுமா? மும்மூர்த்தி தேவர்கள் பூரா கொடுத்தாங்க உனக்கு. ஏன் தெரியுமா? நீதியா இருக்கணும். நீதி தவறி அழிந்தா அந்த ஒரு முடி அத்துக்கிட்டு அந்த பாறை உன் தலை மேல விழுந்து அக்னியிலே எரிய கடவா என்று தேவர்களே கொடுத்தாங்க. அதனால சிவன் என்று அறியாமல் படிக்க நீ கயிறு போட்டதுனால உன்னுடைய ஆயுள் பலன் முடிந்தது. அதனால மீண்டும் உயிரை கொடுத்துட்டேன். இங்க இருக்கக்கூடிய பிரசைகள் அதிகமாகிவிட்டது. சென்று உலகத்திலே இருக்கக்கூடிய பிரசைகளை அனைத்தும் யான்னு கேளு. இப்படி 16 வயது நிரம்பிய பெண் பையனை நீ பத்தன் என்று தெரிந்தும் இப்படி கயிறு போட்டதுனாலதான் உன்னுடைய உயிரை போக்கனே. இனிமேல் வேண்டாம். இனிமேல் முதியோர்கள் யாரு பழுத்து பழமாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே சென்று நீ உயிரை பிடிக்க கிடவா. அப்படி இருந்தாலும் அந்த மாண்டு மடிந்தாலும் இந்த பாலா போன யமை உயிரை புடிங்கிட்டு போயிட்டான் அப்படி என்று சொல்லாமல் படிக்கி பாம்பு கடிச்சு செத்தான், ஒரு வண்டி அடிச்சு செத்தான், கிணத்துல விழுந்து செத்தான், மரத்துல ஏறி விழுந்து செத்தான், மறந்த குடிச்சு செத்தான், அப்படி என்று பெயர்கள் போட்டுவாங்க. அந்த பழி வராது. ஆமா, பலி வராது. சரி ஏமா நல்லா தாங்க. சரி, நேற்று ஒரு குவாட்டருக்கு காட்சி பத்திரான்னு மூக்குத்தி கட்டி கொண்டு சொன்னேன். சரி, தேவடியா பிள்ளை மருந்து குடிச்சு செத்து விட்டா சாமி. அம்மா, அவருக்கு ஆயுள் பலன் அவள் மட்டும்தான். அதான் சொல்லுவாங்க, கரிய துடைக்கலாம், கரிய துடைக்கலாம், காவேரிய நீந்தலாம். கூட்டுக்காரன வேண்டான்னு சரி, இன்னைக்கு காலையில மருந்து குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க. அம்மா, கரிய துடைக்கலாம், காவேரிய நீந்தலாம், விதிய துடைப்பதற்கு வேந்தனாலே முடியாது. ஒரு பிறப்பென்று இருந்தால் இறப்பென்று வேணும். அதற்காக அவரவர் என்ன பலன் எழுதுகிறாரோ, இந்த பகவானாகப்பட்டவர் கொடுக்கிறார்களோ அதன்படிதான் நடக்கும். அந்த பெருமா எழுதின யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் தெரியுமா? பிரம்மாவாகப்பட்டவர் முதல் எழுத்து எழுதிட்டாருன்னா முன்பக்கம் வைத்து படிக்கிறதல்ல, பின்னால போடுறதோட சரி. அந்த பின்னால போட்டா சித்திரகுப்தை எடுத்து பாக்குறதோட சரி. யாருக்கு ஆயுள் பலன் குறைவென்று அந்த சித்திரகுப்தர் மட்டும்தான் சொல்லுவாங்க. உனக்கு உயிர் பிடிக்கிற வேலை மட்டும். இன்று நாள் முதல் நீ சென்று உயிரை பிடிக்க கிடவாய். உலகத்திலே பழமுதலை என்று அடித்து வாருங்கள். உலகம் பழமுதலை
அடிச்சிட்டு பழமுதிர தாத்தமா அடிச்சாங்க சொல்ல கல்லெடுத்து அடிச்சுங்க அடிச்சது. அடிச்சாங்க ஆ, பழமுதிர பிஞ்சுதிர காயுதிர பூவுதிரம் அடிச்சாங்க ஆமா. எல்லாம் சாப்பிட்டு போகும் ஆ. கேளுங்க கவியவர்களே. முடிச்சுக்கலாமா? ஆ. அண்ணா, இங்க பாருங்க, எனக்கு 1616. ஆமா. நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு 16 ஆயுள் கொடுத்து எனக்கு எதனால என் உயிரை பிடித்தீர்கள்? ஐயா, உன் தாய் தந்தை வந்து வரம் கேட்டாங்க. என்ன? எப்படி? எனக்கு நாட்டிலே வாழ்வதற்கு நான் என்ன குறைபாடு செஞ்சேன்? எனக்கு பிள்ளை வர வேண்டும் என்று கேட்டாங்க. சரி. அற்புத்திரன் வேணுமா சற்புத்திரன் வேண்டுமா என்று கேட்க கேட்க, அப்ப உன் தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன? சாமி, அற்புத்திரன் என்றால் என்ன, சற்புத்திரன் என்றால் என்ன அப்படி என்று ஒரு வார்த்தை சொன்னாங்க. சரி. அற்புத்திரன் என்றால் அவனுக்கும் ஆயுள் 100, அற்புத்திரன் என்றால் ஆயுள் 100. ஆயுள் 100. சற்புத்திரன் என்றால் அவனுக்கு 16 வயது என்று ஒரு வார்த்தை சொன்னேன். சுவாமி, எது வேண்டும் என்று கேட்க எனக்கு அற்புத்திரம் தான் வேண்டும் என்று கேட்டாங்க உன் தாய்மார்கள். என் தாய். ஆமா. சரி. அப்ப கேட்கின்ற பொழுது அவன் உனக்கு அற்புத்திரன் என்று பெயர் வைத்து உனக்கு என்றும் 16 வயது மட்டும்தான் அப்படி என்று ஆயுள் பலனோட கொடுத்தேன். கொடுத்து உன் தாய் தந்தைகள் வளர்ந்தாங்க. வளர்கின்ற பொழுது நீ சென்று பாடசாலை படித்து உன் தாய் தந்தை இடத்திலே சொல்லுகின்ற பொழுது உனக்கு 16 வயது என்று நினைத்து அவர்கள் அழுது புலம்பி அவர்கள் உங்களிடத்தில் சொன்னாங்க, சிவனை நினைத்து தோத்திரம் செய்கிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் வந்த என்னிடத்தில் அரகரா சிவசிவா என்று சொல்லி என்னை கட்டி பிடித்து வணங்கின. அந்த சமயத்திலே உன்னுடைய ஆயுள் பலன் 16 வயது நிரம்பியது. நிரம்பிய உடனே யமதருமானாகப்பட்டவன் என்னை உன்னை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, என் சிரத்திற்கு சேர்த்தி போட்டான் அந்த சிவலிங்கத்துக்கு. அதனால இந்த யமனை விடக்கூடாது என்று சொல்லி அந்த யமனையும் மடித்தேன். யமனை மடித்த பிறகு அப்ப பூமாதேவி ஆகப்பட்டவங்க சொன்னாங்க, பூமி பாரம் தாங்க முடியவில்லை என்று சொல்ல பூமி பாரத்தை பூமியிட்டு சொன்னேன். அம்மா, என்ன இருந்தாலும் இந்த பூமி பாரத்தை குறைத்து கொடுக்கிறேன் என்று சொல்லிய பிறகு அந்த யமதர்மனை உயிரை கொடுத்து எழுப்பிய உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய சின்னங்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்ல அவர்கள் எழுந்து பழமுதிர என்று சொன்னேன். முதியோர்களை மட்டும்தான் உயிரை பிடிக்கணும், உன்னை போல இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளை யாரையும் பிடிக்க கூடாது என்று சொல்ல அவன் பழமுதிர என்று அடித்துக் கொண்டு போய்கின்ற பொழுது ஆடு மாடு மேய்க்கிற பசங்க என்னடா பழமுதிர என்று சொல்லுகிறார் என்று சொல்லி கல்லால் எடுத்து யமதர்மனை அடிச்சாங்க. அவன் வழி ஒருக்க முடியாமல் படிக்கி பழமுதிர காயுதிர பிஞ்சுதிர பழமுதிர அப்படி என்று வார்த்தை சொன்னாங்க. சுவாமி மறுபடியும் வந்து என்னிடத்தில் சொன்னா, சுவாமி கல்லெடுத்து அடித்து இதெல்லாம் இப்படி செஞ்சுட்டாங்க. அப்படி என்றால் உனக்கு இந்த பாலா போன யமன் பிடித்தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு மரத்துல ஏறி விழுந்து செத்தாங்க, ஒரு கார் அடிச்சு செத்தாங்க, ஆனால் கீழே தடுமாறி விழுந்தாங்க. ஒவ்வொன்னும் ஆமா, விறக்கின்ற பிஞ்சில இருந்து பூக்கிற பூவில இருந்து காய்த்து பழம் உதிர வரைக்கும் அவர்களுடைய உயிர் போக கடவா என்று அனைவர்களுக்கும் இந்த சாப்பங்கள் உன்னை சாராது அப்படி என்று யமதர்மனுக்கு பிரசைகளை கொடுத்தேன். அதனால என்னிடத்திலே இருப்பதனால் உனக்கு என்றும் 16 பத்தன் மார்கண்டன் என்று பெயர் உனக்கு. சிவபெருமானுக்கு ஆமா பத்தி அறிவாய் செய்தால் என் பெயர் பத்தன் மார்கண்டன். பத்தன் மார்கண்டன் பத்தன் மார்கண்டனுக்கு பத்தன் மார்கண்டனுக்கு பத்தன் மார்கண்டனுக்கு. ஆனால் பத்தன் மார்கண்டன் என்கின்ற நாடகத்தை எங்களால் முடிந்தவரை நாங்கள் அனைவர்களுமே ஒன்று சேர்ந்து நாங்கள் அனைவர்களும் சிறப்பான முறையில நாங்களால் செய்து கொடுத்தோம். இன்னும் இருந்தாலும் வெள்ளாளப்பட்டி கருப்பூரிலே எழுந்துருளிய நம்மளுடைய செல்வம் யூடியூப் சேனல் அவர்கள் இரவென்றும் பாராமல் பணி என்றும் பாராமல் நம்மளுடைய கலை ஓங்க வேண்டும், உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களும் பார்க்க வேண்டும் என்று அந்த யூடியூப் சேனல் செல்வம் அவர்கள் கையிலேயே அந்த செல்ல பிடித்து நம்மளை உலகம் முழுசும் பாராட்டுவதற்காக இரவென்றும் பாராமல் பணி என்றும் பாராமல் நம்ம புகழ்கள் ஓங்க வேண்டும், நமக்கு வயிறு ஜீவனுக்காக அவர் செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு அனைத்தையும் செஞ்சாங்க. இருந்தாலும் யூடியூப் சேனல் பார்த்தவர்கள் அனைவர்களும் எப்படி தெரியுமா, சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவர்கள் யூடியூப் சேனல் அனுப்புவர்களை அனைவர்களும் திரளா பார்க்கணும், அவருடைய குடும்பங்கள் அனைவர்களும் அருகுபோல் வேறு ஒன்றி மூங்கில் போல் தலை தலைத்து அனைவர்களும் சிவபெருமான் கோபுரம் எப்படி ஓங்கி வளர்கிறதோ அப்படி வளர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறோம். வாங்க.